சாந்தி. 16/2/2023 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இச்சமயம் அனைவருடைய சுகம் மற்றும் செல்வத்தை 5 விகாரங்கள் என்கிற ராவணன் திவாலாக்கி இருக்கிறான். இப்போது நீங்கள் ராவணன் என்ற எதிரியை வெற்றி அடைந்து உலகத்தை வென்றவர் ஆகிறீர்கள். கேள்வி: டிராமாவின் எந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டதினால் குழந்தைகளாகிய உங்களுடைய சிந்தனைகள் மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது? பதில்: டிராமா அனுசாரம் ஆட்டோமேட்டிக்காக பிரபாவம் ஏற்பட்டு கொண்டே போகும். பிறகு பக்தர்களுடைய கூட்டம் கூடிவிடும். அந்த நேரத்தில் சேவை செய்ய முடியாது. 2வது பாயிண்ட், பாபாவின் குழந்தைகள் யார் மற்ற தர்மங்களில் மதம் மாறி போயிருக்கிறார்களோ அவர்கள் வருவார்கள். எனவே யார் எங்கிருந்து வந்தாலும் அவர்கள் தந்தையினுடையவராகி எல்லையற்ற தந்தையிடமிருந்து தன்னுடைய ஆஸ்தி அடைய வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனை உங்களுக்கு இருக்கிறது. மற்றபடி யாராவது பணம் கொடுக்கக்கூடியவர்கள் வர வேண்டும் என்ற சிந்தனை இல்லை. ஆனால் சிவபாபா படிக்க வைக்கிறார் என்ற நிச்சயம் அவர்களுக்கு ஏற்பட வேண்டும். பாபாவிடம் ஆஸ்தி அடைவதற்கு ஓடி வர வேண்டும். இந்த முரளியில பாபா, நீங்கள் ஞானத்துக்கு வந்த உடனே நிறைய பேர் உங்களை எதிர்ப்பாங்க. அதில் வீட்டில் இருக்கிறவங்க முதல்ல உங்களுக்கு எதிரிகள் ஆயிடுவாங்க. இதெல்லாம் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படின்றார். போக போக சரியாயிடும், உங்களுடைய பிரபாவம் ஏற்படும் அப்படின்றார். ஞானத்தினுடைய லெக்சர்ஸ் செய்யும்போது இந்த தர்மத்திலிருந்து யார் மதம் மாறி போயிருப்பாங்களோ அவங்க வந்துடுவாங்க அப்படின்றார். நீங்கள் எல்லாருக்குமே ஞானம் சொல்லலாம், சன்னியாசிகளுக்கு கூட சொல்லலாம். அதே நேரத்தில் யாரிடமும் நீங்கள் வீணாக விவாதிக்கக்கூடாது, தலையை உடைத்து கொள்ளக்கூடாது அப்படின்றார். ஆர்வம் இருக்கிறவங்க தானாகவே வருவாங்க, தனியாக உங்ககிட்ட பேசுவாங்க, புரிஞ்சுப்பாங்க, அன்பாக கேட்பாங்க அப்படின்றார். அதே நேரத்தில் பாபா சொல்கிறார், பாத்திரம் அறிந்து தானம் கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் ஞானம் கேட்குறதுக்குன்னு வரமாட்டாங்க, கேலி கிண்டல் செய்கிறதுக்காக கூட வருவாங்க. ஆகையால் நாடி பார்த்து அதுக்கேற்ற மருந்து கொடுக்கணும். இந்த 5 விகாரங்கள் தான் மாயா என்பதை சந்நியாசிகள் கூட புரிஞ்சுக்கல அப்படின்றார். ஆனால் தூய்மையாக மட்டும் வாழ்ந்துட்டுருக்காங்க. நாடகத்தில் அவங்களுடைய பார்ட் அப்படி இருக்குது. அவர்களுடையது ஹட்டயோகம், உங்களுடையது ராஜயோகம். இது குடும்ப விவகாரத்தில் இருந்து கொண்டே தூய்மையாக இருப்பதற்கான ஞானம். கணவன் மனைவி இருவருமே ஒன்றாக வாழ்ந்து கொண்டே இடையில் ஞான யோகத்தினுடைய வால் வைத்திருந்தால் அவர்கள்தான் பலசாலிகள் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். இந்த 5 விகாரங்கள் என்ற ராவணனை நீங்கள் ஜெயிக்கிறதுனால உலகத்தை வென்றவர்களாகவே மாறிடுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். முரளியின் பாடல்: தாய் தந்தையிடமிருந்து ஆசீர்வாதங்களை அடையுங்கள். ஓம் சாந்தி. சேவையை சர்வீஸ் என்றும் சொல்லப்படுகிறது. முதலில் தாய் தந்தை சேவை செய்கிறார்கள். இப்பொழுது பாருங்கள், தாய் தந்தை நடைமுறையில் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இப்போதிருந்துதான் அனைத்து சட்டங்களையும் பரம்பிதா பரமாத்மா வந்து இயற்றுகிறார். எல்லைக்குட்பட்ட தாய் தந்தையும் குழந்தைகளுக்கு சேவை செய்கிறார்கள். தாய் தந்தை குரு அனைவரும் லௌகீகமானவர்கள். இவரோ பாரலௌகீகமானவர். லௌகீகத்தை அனைவரும் அறிந்திருக்கிறார்கள். தந்தை பிறப்பு கொடுக்கிறார், டீச்சர் படிக்க வைக்கிறார், அதாவது படிப்பினையை கொடுக்கிறார். பிறகு வானப்பிரஸ்த நிலையில் குருவிடம் செல்கிறார்கள். இந்த பழக்க வழக்கம் எப்போதிலிருந்து ஆரம்பமாகிறது? இப்போதிலிருந்துதான் ஆரம்பமாகிறது. இந்த நேரத்தில்தான் சத்குரு வருகிறார். நான் உங்களுடைய தந்தையாகவும் ஆசிரியராகவும்
சத்குருவாகவும் இருக்கிறேன் என்று புரிய வைக்கிறார். தந்தையின் குழந்தையாக ஆகியிருக்கிறீர்கள். டீச்சர் ரூபத்தில் இவரிடம் இருந்து படிப்பினையை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். கடைசியில் சத்குருவாகி, அதாவது சத்குரு ரூபத்தில் உங்களை உண்மையான கண்டத்திற்கு அழைத்து செல்வார். 3 வேலைகளையும் நடைமுறையில் செய்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் தாய் தந்தை என்று சொல்கிறீர்கள் என்றால் பாபாவும் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அனைத்து குழந்தைகளும் ஒரே மாதிரியாக நல்ல குழந்தைகளாக இருக்க மாட்டார்கள் என்பதை பாபா அறிந்திருக்கிறார். சத்தியுகத்தில் யாரும் குரு போன்றவர்களை தேடுவதில்லை. ஏனென்றால் அங்கே துக்கமானவர்கள் இருக்க மாட்டார்கள். அங்கே கிடைக்காத பொருள் என்று எதுவும் இருக்காது. இங்கேயோ ஏதாவது ஒரு பொருளுக்காக பேராசை வைத்து குருவிடம் செல்கிறார்கள். உங்கள் மூலமாக மனிதர்களுக்கு 21 பிறவிகளுக்கு நன்மை நடக்கிறது. அனைத்து மன விருப்பங்களும் 21 பிறவிகளுக்கு நிறைவேறி விடுகிறது. அனைவருடைய சுகம் செல்வத்தை ராவணன் திவாலாக்கி விட்டிருக்கிறான். இப்பொழுது நீங்கள் ராவணனுடன் யுத்தம் செய்கிறீர்கள். இந்த 5 விகாரங்கள் என்ற ராவணனை வெற்றி அடைவதினால் நீங்கள் உலகத்தை வென்றவர் ஆகிவிடலாம் என்று பாபா கூறுகிறார். சந்நியாசிகளுக்கு வைராக்கியம் வருகிறது. காட்டிற்கு சென்று விடுகிறார்கள். அவர்களுடைய வழியே வேறு. வீடு வாசலை விட்டு விடுகிறார்கள். அவர்களுக்கு எந்த துன்பமும் இல்லை. இருந்தாலும் மனதில் எண்ணங்கள் வரும். காம விகாரத்தில் இருந்து விடுபட்டு விடுகிறார்கள். இருந்தாலும் கோபம் வருகிறது. அதிலும் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள் அல்லவா? இங்கே இது குடும்ப விவகாரத்தில் இருந்து கொண்டே தூய்மையாக இருப்பதற்கான விஷயமாகும். கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக இருந்து இடையில் ஞான யோகத்தின் வாளை வைத்திருப்பவர்கள்தான் பலசாலிகள் என்று பாபா புரிய வைத்திருக்கிறார். இந்த 5 விகாரங்கள் தான் மாயை என்பதை சந்நியாசிகள் புரிந்து கொள்ளவில்லை. தூய்மையாக மட்டும் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு நாடகத்தில் இந்த பார்ட்டு தான் இருக்கிறது. அவர்களுடையது ஹட்டயோக சந்நியாசம், உங்களுடையது ராஜயோக சந்நியாசம். நீங்கள் சந்நியாசிகளுக்கு கூட புரிய வைக்கலாம். மற்றபடி யாரிடமும் வீணாக தலையை உடைத்து கொள்ள தேவையில்லை. ஆர்வம் இருப்பவர்கள் தனியாக வந்து அன்பாக புரிந்து கொள்வார்கள். சிலர் கேலி கிண்டலுக்காக வருகிறார்கள். ஆகையால் நாடி பார்த்து அப்படிப்பட்ட மருந்தை கொடுக்க வேண்டும். பாத்திரம் அறிந்து தானம் கொடுக்க வேண்டும் என்று பாபா கூறியிருக்கிறார். இப்போதெல்லாம் உலகம் மிகவும் கெட்டு போயிருக்கிறது. சந்நியாசிகள் காவி அணிந்து கொள்கிறார்கள். மேலும் தனியாக சென்று வசிக்கிறார்கள். ஏதாவது கொஞ்சம் கிடைத்து விடுகிறது. அதை ஆனந்தமாக உண்டும் பருகியும் வாழ்கிறார்கள். தற்சமயத்தில் அவர்களுடைய பிரபாவம் இருக்கிறதல்லவா? இப்போது நிறைய பேர் உங்களை எதிர்க்கிறார்கள். முதலில் வீட்டில் இருப்பவர்கள் எதிரியாகிறார்கள். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. போக போக தானாகவே தாக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் சொற்பொழிவாற்றுகிறீர்கள். அப்போது நம்முடையவர்கள் யார் வேற்று தர்மத்தில் மாறி போயிருப்பார்களோ அவர்கள் வருகிறார்கள். எப்படி மருத்துவ யோகம் இருக்கிறதோ அதுபோல் இது ராஜயோகம் ஆகும். இதன் மூலம் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஆக வேண்டும். நம்முடைய குறிக்கோளை மனிதனிலிருந்து தேவதை ஆகுவது. நல்லது. பாப் தாதாவின் இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு வரிசை கிரமமாக முயற்சி கேட்டாற்போல் அன்பு நினைவுகள்.
யார் முயற்சி செய்து தனக்கு சமமாக மாற்றுகிறார்களோ அவர்கள் இதயத்தில் இடம் பிடிக்கிறார்கள். மற்றபடி பாபா அனைவரிடமும் அன்பு காட்டுவார். நல்லது. ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், கர்மேந்திரியங்களின் மூலம் எந்த பாவ கர்மமும் செய்யக்கூடாது. ஞானம் மற்றும் யோக பலத்தினால் மனதின் புயல்கள் மீது வெற்றியடைய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், தாய் தந்தையின் பெயர் பிரசித்தமாகும் அளவிற்கு சேவை செய்ய வேண்டும். அனைவருடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். வரதானம், தன்னுடைய அனாதி சுரூபத்தில் நிலைத்திருந்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய ஏகாந்தவாசி ஆகுங்கள். அதாவது தனிமையில் இருப்பவர் ஆகுங்கள். ஆத்மாவின் சுய தர்மம், சுய கர்மம், சுயஸ்வரூபம் மற்றும் சுய தேசம் அமைதியாகும். சங்கமயுகத்தின் விசேஷ சக்தி சைலன்ஸின் சக்தி ஆகும். உங்களுடைய அனாதி லட்சணம் அமைதி சொரூபமாக இருப்பது மற்றும் அனைவருக்கும் அமைதி கொடுப்பது. இந்த சைலன்ஸின் சக்தியில் உலகத்தின் அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வும் அடங்கி இருக்கிறது. அமைதி சொரூபமான ஆத்மா ஏகாந்தவாசியாக இருக்கும் காரணத்தினால் சதா ஒருமுகமாகி இருப்பார்கள். மேலும் ஒருமுகத்தன்மையில் பகுத்தறியும் மற்றும் தீர்மானிக்கும் சக்தி கிடைக்கிறது. அது உலகாய காரியம் அல்லது ஆன்மீக காரியம் இரண்டினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சகஜ சமாதானமாக இருக்கிறது. ஸ்லோகன்: தன்னுடைய பார்வை, உள்ளுணர்வு மற்றும் நினைவு சக்தியின் மூலம் அமைதியின் அனுபவம் செய்விப்பதுதான் மகாதானி ஆகுவதாகும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிகை: எப்படி வார்த்தைகள் மூலம் ஞானத்தை வெளிப்படுத்துகிறீர்கள் என்றால் பேச்சின் பிரபாவம் ஏற்படுகிறது. அதைவிடவும் அதிகமான பிரபாவம் குணம் மற்றும் கர்மத்தினுடையது ஏற்படுகிறது. எனவே குழந்தைகளாகிய உங்களுடைய ஒவ்வொருவரின் கண்களின் மூலம் இவர்களின் கண்களில் ஏதோ விசேஷ தன்மை இருக்கிறது என்று அனுபவம் ஆக வேண்டும். சாதாரண மாணவர்கள் என்று அனுபவம் ஆகக்கூடாது, அலௌகீக மாணவர்கள் என்று அனுபவம் ஆக வேண்டும். அவர்களுடைய மனதில் எப்படி இவர்கள் இப்படி மாறினார்கள், எங்கிருந்து இப்படி மாறினார்கள் என்ற கேள்விகள் எழ வேண்டும். அவர்கள் சுயம் யோசித்து உங்களை இப்படி மாற்றியவர் யார் என்று கேட்க வேண்டும். ஆக இப்படி உங்களுடைய மனநிலையின் மூலம் தந்தையை வெளிப்படுத்துங்கள். இமை